எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது, புத்தர் பெருமான் கடவுளை மறுத்தாரா? என்ன சொல்ல வருது இந்த புத்தகத்திலே என்றத நான் அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருபோது நமது நாட்டவர் உலகை மறந்து வாழ்வை வெறுத்து கடவுள் பெயராலும் வேதத்தின் பெயராலும் கொலை வேள்வி புரிவதில் கருத்து செலுத்தினர். என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு காலத்துல நமது நாட்டவர் என்றது இந்தியாவை குறிப்பிடுது. நமது நாட்டவர் உலக மறந்து வாழ்வையும் வெறுத்து உலகையும் மறந்து வாழ்வையும் வெறுத்து கடவுளின் பெயராலையும் வேதத்தின் பெயராலையும், வேதம் என்றா உங்களுக்கு தெரியும், வேதம் 4, வேதத்தின் பெயராலையும் கொலை வேள்வி யாகம் செய்து கொண்டு வந்திருக்கிறான். வேள்வி யாகம் எல்லாம் எங்கட ஸ்ரீலங்காவிலேயே வேள்வி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தின பெரியோர்கள் எல்லாரும் இருக்கினோம். அப்ப அதை ஒரு காலகட்டத்துல மக்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கடவுளின் பேராலையும் யாகத்தின் பேராலையும் வேள்வி யாகத்தை செய்ய அங்க கொலை தான் நடக்குது. ஒவ்வொரு ஆடுகள் மாடுகளை கொலை செய்வினம். கொலை வேள்வியால் எளிதில் வீடு பேறு எய்தலாம் என்னும் உறுதி மக்களிடை பசுமரத்தாணி போல் பாய்ந்து நின்றது. அப்ப அந்த கொலை என்றது வேள்வியைத்தான் குறிக்குது. இந்த வேள்வியில கொண்ட இதுகளை பலி கொடுக்கிறது, பலியிடுகிறது, பலியிடுகிறது எல்லாத்தையும் தடுத்தவியல். அப்ப வேள்வி செய்தால் கெதியில எளிதில வீடு பேறு முத்தி எய்தலாம் என்று மக்களிடையே பசுமரத்தாணி போல் பாய்ந்து நின்றது. இப்படியா செய்தா கெதியில நாங்கள் முத்தி அடைஞ்சுடலாம், வீடு பேறு அடைஞ்சுடலாம் என்று மக்களிடையே ஒரு நம்பிக்கை பசுமரத்தாணி போல என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவர்களிட உறுதியாக இருந்த காலம் அது. அந்த காலத்துல தான் அந்நாளில் புத்தர் பெருமான் தோன்றி, அப்ப இவர்கள் இப்படி வேள்வி யாகம் செய்து பலி செய்து கொண்டு வரைக்க, பலியிடுதல், மிருகங்களை பலி செய்யணும், கொலை செய்யணும். அந்த கால நேரத்துல தான் அந்நாளில் புத்த பெருமான் தோன்றி உலகியலின் பெருமையை புலப்படுத்தி கொல்லா அறத்தின் விழுப்பத்தை உயிர்கட்கு அறிவுறுத்தினர். அப்ப இவர்கள் இப்படி வேள்வி யாகம் செய்து உயிர் பலி செய்து கொண்டு வரைக்கதான் புத்த பெருமான் தோன்றி அங்க புத்த பெருமான் தோன்றி உலகியலின் பெருமையை புலப்படுத்தி, உலகியலின் பெருமையை புலப்படுத்தினோம். ஏனென்றால் இவர்கள் முதல் என்ன, ஒரு காலகட்டத்தில் உலகம் மறந்து வாழ்வையும் வெறுத்து போய் கடவுளின் பேராலையும் வேதத்தின் பேராலையும் தான் இந்த வேள்விகளை செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவர் புத்த பெருமான் தோன்றி அந்த காலகட்டத்துல உலகியலின் பெருமையை புலப்படுத்தி, உலகியலின் பெருமையை புலப்படுத்தி கொல்லா அறத்தின் விழுப்பம் என்றது சிறப்பு. அப்ப கொல்லா அறத்தின் சிறப்பையும் உயிர்கட்கு அறிவுறுத்தினர். கடவுள் என்று வாயால் பேசி வெறி கொண்டு தீச்செயல் புரிந்து வந்த மக்கட்கு கடவுள் உபதேசம் செய்ய புத்தர் பெருமான் முந்தினார் இல்லை. அப்ப கடவுள் என்று சொல்லித்தானே வாயால பேசி பேசி சொல்லி வெறி கொண்டு தீச்செயல் புரிந்த இந்த வேள்விகளை செய்து கொண்டு வந்த மக்களுக்கு கடவுள் உபதேசம் தேவையில்லை. புத்தர் பெருமான் அதை முனையிலே, அதை சொல்றதுக்கு அவருக்கு தேவை வரையில்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுள் என்று சொல்லித்தானே இந்த வேள்வி யாகங்களை செய்தவர். அப்ப புத்தர் பெருமான் அங்க கடவுளை பற்றி சொல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அக்கால போக்கிற்கு கடவுள் உபதேசம் அனாவசியம், தேவையற்றதென்று புத்தர் பெருமான் கருதினார் போலும். அப்ப அவர்கள் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறபடியாத்தான் இந்த வேள்வி யாகத்தை செய்யணும். அப்ப அந்த காலகட்டத்துல என்ன தேவையில்லை, கடவுள் உபதேசம் அனாவசியம், இது தேவையற்றதென்று புத்தர் பெருமான் கருதினார் போலும். காலநிலை நோக்கி கடவுள் உண்மையை வலியுறுத்தாது புத்தர் பெருமான் சென்றமையால், அப்ப காலநிலை அந்த எந்த காலகட்டத்திலே என்ன தேவையோ அதைத்தான் அவைகள் சொல்லி இருக்கணும் மகான்கள் எல்லாரும் அப்ப அந்த அவர்களிருந்த காலகட்டத்துல கடவுள் உண்மையை வலியுறுத்தாது புத்த பெருமான் சென்றமையால் போயிட்டார் தானே. புத்தரும் தோன்றி மறைஞ்சிட்டார், போயிட்டார். அப்ப புத்தர் பெருமான் சென்றமையால் அவர் வழிவந்த சிலர் அறநெறி நிற்பதில் கருத்து செலுத்தாது
கடவுள் உண்மையை மறுப்பதில் மட்டும் கருத்து செலுத்துவர் ஆயினர். அப்ப புத்தர் கடவுள் உண்மையை வலியுறுத்தாமல் அவற்றை இது முடிஞ்சுது போயிட்ட. அப்ப அவர் புத்தற்ற வழி வந்த சிலர் அறநெறி நிற்பதில கருத்து செலுத்தாது கடவுள் உண்மையை மறுப்பதில் மட்டும் கருத்து செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் புத்தர் பெருமான் என்ன உலகத்தின் பெருமையையும் கொல்ல அறத்தின் விழுப்பத்தையும் தான் அவர் சொன்னவர், சிறப்பையும். புத்தற்ற அஷ்டாங்க மார்க்கம் இருக்கு. அஷ்டண்டா 8 8 மார்க்கங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார் புத்த பெருமான். அஷ்டாங்க மார்க்கம், அஷ்டாங்க யோகம்ன்றது வேற, தியானத்துக்குள்ள வரும். தாரணை, சாரி, யமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, சாரி, யமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி தான் அஷ்டாங்க யோகம். புத்த பெருமான் சொன்னது அஷ்டாங்க மார்க்கம். அஷ்டாங்க நமஸ்காரம் என்றா ஆண்கள் கோயில்ல விழுந்து கும்பிடுகிறது. அஷ்டண்டா 8. அப்ப 8 இதுகள் வரும். அப்ப இவர் அஷ்டாங்க மார்க்கம் பற்றி நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார் புத்த பெருமான். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவர் சொல்லல, அவருடைய வழி வந்தவர்கள் என்ன செய்திச்சுனா அவற்றை அறநெறி நிற்பதில் கருத்து செலுத்தாது. அவர் சொன்ன அறநெறியை பற்றி கவனம் செலுத்தாமல் கடவுளை மறுத்து, கடவுள் உண்மையை மறுப்பதில் மட்டுமே அவர்கள் கருத்து செலுத்தினார். ஆனா இங்க புத்த பெருமான் கடவுளை பற்றியே சொல்லல, இருக்கிறாரோ கடவுள் இருக்கிறாரோ இல்லையோன்றத அவர் சொல்லல. அந்த காலத்துல என்ன தேவை, அவைகள் கடவுள் கடவுள் என்ற பெயரால கொலை செய்தபடியா அவர் அங்க உபதேசம் அவருக்கு அங்க வேண்டி இருக்கவில்லை. அறத்தையும் உலகியல் பெருமையையும் தான் சொன்னது. அவர் தம் பிரச்சாரத்தால் யாண்டும் நாத்திகம் பரவல் ஆயிற்று. அவர் தம் என்றது புத்தர் வழி வந்தவர்கள் பிரச்சாரம் செய்ததுல நாத்திகம் பரவலாயிற்று. அதை கடிய சங்கரர் தோன்றினார். அதை கடியண்டா விளக்கிறதுக்கு ஆதி சங்கரர். அதை கடிய சங்கரர் தோன்றினார். அதை எவ்வாறு கடிந்தனர் என்பது அடுத்த பந்தியில சொல்லப்படுது. அப்ப இது ஒவ்வொருத்த காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மகான்களும் தோன்றி மக்களின் நிலைக்கு ஏற்ப என்னென்ன தேவையோ அதை அவர்கள் சொன்னது. அப்ப எப்படி புத்த பெருமான் கடவுளை பற்றி சொல்லாமல் அறத்தை பற்றி சொன்னபடியே அவர்கள் கடவுள் இல்லை என்று அவர் வழி வந்தவர்கள் தவறாக உணர்ந்து புரிந்ததை சொல்லி இருக்கிறோம். அப்ப அதுதான் கடவுளை புத்த பெருமான் மறுத்தாரா என்றதை இனி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களோட கவனத்துக்கே அதை விட்டுடுகிறேன். அப்ப நிறைய நாங்கள் வாசிக்கும் போது நிறைய புரிதல்கள் எங்களுக்கு இருக்கும். நிறைய வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். அதோட கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் வேண்டும். தெளிய வேணும், ஒவ்வொன்றை கேட்க வேணும், பிறகு சிந்திக்க வேணும், பிறகு தெளிதல் வேண்டும். நன்றி.